அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். Day 3 Pranayaman Mudra practice. So let us start with Anulum Vilum. Anulum Vilum நம்மளோட frequency நல்லா குறைச்சு stress ஏரியாவை நல்லா reduce பண்ணக்கூடிய பிராணாயாம். ரொம்ப சிம்பிள். நம்ம ஏற்கனவே பார்த்த நாடி சுத்தி ஆட்டவே தான். பட் இதுல நடுவான ஒரு பாஸ் மட்டும் எடுப்பாங்க, ஒரு ஹோல்ட் எடுப்போம். லெஃப்ட் ஹேண்ட் ஷென் முத்ரா, ரைட் ஹேண்ட் நாசிகா முத்ரா. இது நம்ம காலம் அடிச்சு சுகாசனா ஸ்டேஜ் தாங்க. இந்த பொசிஷன் தான் உட்கார்ந்துருப்போம். லெஃப்ட் ஹேண்ட் ஷென் முத்ரா, ரைட் ஹேண்ட் நாசிகா முத்ரா. இது ஆக்சுவலா ஒரு 20 சைக்கிள்ஸ் அனுலும் விலும் பண்ண போறோம். இப்போ நம்ம ரைட் சைட் நேசல லாக் பண்ணிடுவோம். லெஃப்ட் சைட்ல 4 counts breathe in, 4 counts breathe in. அதுக்கப்புறம் ஒரு 2 counts hold. மூச்சு பிடிச்சு வச்சிருப்பாங்க ஒரு 2 counts மட்டும். அப்ப ரைட்ல எக்ஸேல் 4 counts. திரும்ப அதே நோஸ்ல இன்ஹேல் 4, ஹோல்ட் 2 counts, again exhale 4. இதுதான் ப்ராசஸ். இன்ஹேல் 4, ஹோல்ட் 2, exhale 4. திரும்ப அதே நோஸ்ல inhale 4, hold 2, exhale 4. இந்த ப்ராசஸ் பேசிக் கவுண்ட் வந்து 20ங்க. இந்த 20 சைக்கிள்ஸ் மேல நீங்க எவ்வளவு வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணலாம். மைண்ட் ஃப்ரீக்வன்சி லெவல் வந்து பீட்டால இருந்து கிராஜுவலா ஆல்பாக்கு வரக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் எஃபெக்டிவ் பிராணாயம் அனுலும் விலும். So let us start. பாடி ரிலாக்ஸ்டா வச்சிருங்க. எந்த இடத்துலயும் ஒரு பிரஷர் கொடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு டீப் பிரீதா இருக்கட்டும், லாங் பிரீதா இருக்கட்டும், சவுண்ட்லெஸ் பிரீத், ஆழ்ந்த நீண்ட சப்தம் எல்லாம் மூச்சா இருக்கட்டும். அந்த அளவு எடுக்கிறப்போ லங்ஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். லங்ஸ்ல இருக்கக்கூடிய மில்லியன்ஸ் ஆஃப் ஏர் பேக்ஸ் நல்லா ஆக்டிவ் ஆக ஆரம்பிக்கும். So let us start. Left hand chin mudra, right hand nashika mudra. Surya Anulum Vilum 10 cycles பண்ணிரலாம். Lock your right knees. Breathe in 4 counts. Hold it. இப்போ 2 விரல்களையும் யூஸ் பண்ணி நோஸ் ஹோல்ட் பண்ணிடுறீங்க. மூச்சு பிடிச்சு வச்சிடுறீங்க. மூச்சு மெதுவா ரைட் சைட் ஒரு 4 counts வெளியேறு. அதே மூக்குல மெதுவா ஒரு 4 counts breathe in. Lock your right. இப்ப நோஸ் ரெண்டு சைடு லாக் பண்ணிடுறீங்க. 2 counts மூச்சு பிடிச்சு வைக்கிறோம். Exhale 4 counts. Inhale 4, hold 2, exhale 4 on your right. Inhale 4, hold 2 counts, exhale 4, தொடர்ந்து ஒரு 5 முறை 5 சுற்று பண்ணிரலாம்.
So we started with left. நம்ம ஆரம்பிச்சது லெஃப்ட் சைடு மூச்சு எடுத்து. சோ அதே மாதிரி நம்ம முடிக்கிறது லெஃப்ட் சைடு மூச்சு ஒரு 4 கவுண்ட்ஸ் வெளியேற்றி ரிலாக்ஸ். அனுலும் விலும் breathe in 4 counts. மூச்சு பிடிச்சு வச்சுக்கிறங்க 2 கவுண்ட். ரைட் சைடு மெதுவா மூச்சு காத்த வெளியேத்துறோம். திரும்ப அதே மூக்குல மெதுவா மூச்சு எடுக்கிறோம். ஹோல்ட் 2 கவுண்ட்ஸ். இடது பக்கமா மெதுவா ஒரு 4 கவுண்ட் மூச்சு வெளியேத்துறோம். இது ஒரு சுற்று. இதே மாதிரி இப்ப 10 சுற்று பண்ணங்க. நீங்க ஒரு 20 சுற்று அடிப்படையா பண்ணலாம். இன்னைக்கு இருக்கிறது கொஞ்சம் சிச்சுவேஷன் வர்ஸ்ட் அதிகமா இருக்குது. ஆனா பொதுவாவே உணர்வுகளை சரியா கையாள முடியாத நிலையில தான் நமக்கு பிரச்சனைகள் வருதுங்க. ஒவ்வொரு சூழ்நிலையும் சரியா கையாள முடியாம போகுது. அதுக்கு காரணம் பயம், மன அழுத்தம், குழப்பம், தேவையில்லாத ஓவர் திங்கிங், இதெல்லாம் தான். சோ அனுலும் விலும் நம்மளோட மைண்ட் ஃப்ரீக்வன்சி நல்லா குறைச்சு ஒரு நியூட்ரலா இருக்கிறதுக்கு, வெல் பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு சின்ன கதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். பொதுவாவே இது இந்த சமயத்தில் எல்லாத்திட்டையும் பகிர்ந்துக்க கூடிய ஒரு விஷயம் தான். நீங்க ஏற்கனவே கேட்டிருக்கலாம். 2 நாட்டுக்கு போர் நடக்குதுங்க. போருங்கிறப்பவே ஒருத்தர் ஜெயிக்கிறது தோக்குறது ரொம்ப, அதுதான் நடைமுறையில் சாத்தியம். தோத்த மன்னனும் தோற்ற நாடும் கைப்பற்றப்படுகிறது. சோ வெற்றி பெற்ற அரசன் என்ன பண்றாங்க, ஒரு நாள் குறித்து கட்டாயமா இவரை தூக்கிலிடுறதை நான் பார்த்து சந்தோஷப்படணும், அதுதான் என்னோட முழுமையான வெற்றின்னு அவர் நினைக்கிறார். அதே மாதிரி ஒரு நாள் குறிக்கப்படுகிறது. அந்த நாள்ல அந்த வெற்றி பெற்ற அரசன் ரொம்ப சந்தோஷமா அந்த நிகழ்ச்சியை பார்க்கணுங்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறார். ரொம்ப ஒரு சந்தோஷம், நிறைவு. ஏன்னா ஒரு நாட்டை கைப்பற்றிட்டோம், ஒரு மன்னனுக்கு இன்னைக்கு நம்ம தூக்கு தண்டனை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த தோற்ற அரசன் அழைத்து வரப்படுகிறார். அவர் வர்றப்போ வரக்கூடிய விதத்தை பார்த்து இவருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சி, குழப்பம், அந்த மனோநிலை சட்டுன்னு மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன் அப்படின்னா அவர் புன்னகையோட ரொம்ப தைரியமா ஒரு சந்தோஷமான மனநிலையில் வர்றாரு. இத பார்த்தோன்னே இந்த மன்னனுக்கு ரொம்ப குழப்பம். அப்போ இவன் இன்னைக்குதான் கடைசி நாள்னு தெரிஞ்சும் சந்தோஷமா வர்றான். ரொம்ப ஒரு பயம், குழப்பம் எதுவும் இல்லாம ரொம்ப தெளிவா, ரொம்ப ஒரு சாதாரணமா வர்றான் அப்படின்னா கட்டாயமா ஏதோ ஒரு சதி என் நாட்டுக்கும் எனக்கும் ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பான் கட்டாயமா அப்படின்னு அவருக்குள்ள ஒரு உள்ளுணர்வு சொல்லிட்டு இருக்குதுங்க. அவரோட சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கிறது. சரி, தூக்கு மேடை ஏற போகும்போது பாக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. தூக்கு மேடை ஏற்றப்பட்டு அவர் தூக்கு கயிறு கிட்ட போறப்போ அவருடைய புன்னகை மாறவில்லை. அவருடைய மனோநிலையில் எந்த மாற்றம் இல்லாம மகிழ்ச்சி ஒண்ணுதான் அவர்கிட்ட இருந்து வெளியே வந்துட்டே இருக்குது. வேற எதுவுமே அவர்கிட்ட தெரியல. வெற்றி பெற்ற அரசன் தீர்மானம் பண்ணிடுறார், இல்ல கட்டாயமா ஏதோ ஒரு பெரிய ஒரு சதி எனக்கு எதிராக பண்ணிருப்போம், நிச்சயமா இது என்னன்னு தெரிஞ்சு என்னையும் என்னோட நாட்டு மக்களையும் நாட்டையும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல அந்த தூக்கு தண்டனையை ரத்து பண்றாருங்க. ரத்து பண்ணிட்டு அந்த மன்னனை கூப்பிட்டு தனியா கேக்குறாரு, நீ உண்மையை சொல்லிடலாம், உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா உன்னையும் உன்னோட நாட்டையும் மக்களையும் முழு சுதந்திரமாக விட்டுடுறேன், இது உறுதி. ஆனா நீ சிரிச்சுட்டு சந்தோஷமா வந்ததுக்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு பெரிய சதி, ஒரு பெரிய அபாயத்தை எனக்கும் என்னோட மக்களுக்கும் பண்ணிருக்கு, அது என்னன்னு மட்டும் சொல்லிடு அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அப்ப தோற்ற அரசன் சொல்றாரு, என் குருவின் சொல்படி நடந்தேன். என் குரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீ எதிரியிடம் எப்ப முழுவதுமா தோற்கிற அப்படின்னா பயத்தில் கூனி குறுகி அச்சத்தில் நிற்கும் போது மட்டும்தான் நீ தோக்குற. உன்னோட எதிரி முன்னாடி நீ கடைசி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்த அப்படின்னா நீதான் வெற்றியாளன். அதனால எந்த இடத்துலயும் எதிரி கிட்ட நீ சிரிச்சுட்டு சந்தோஷமா புன்னகையோட மகிழ்ச்சியாதான் இருக்கணும், அதுதான் உன்னுடைய முழுமையான வெற்றின்னு சொல்லியிருக்க. அதனால நான் அப்படி இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு மனோநிலை, ஒரு எதிரி அப்படின்னு பார்த்தா பொதுவானது இந்த கிருமி நோய் தொற்று. இதுதான் நம்ம எதிரியா நம்ம பாக்குறோம். அப்போ அந்த எதிரியை எப்படி ஜெயிக்கிறது, சமாளிக்கிறது அப்படின்னா தன்னம்பிக்கையோட சந்தோஷமா நம்மனால இதை கடந்து வர முடியும் அப்படிங்கிற ஒரு வைராகியத்தோட மகிழ்ச்சியா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம்.
எப்போ கிருமி ஜெயிக்கும் அப்படின்னா, நம்ம பயந்துட்டு குழப்பிட்டு இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் எடுத்து நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா, பயமும் அச்சமும் குழப்பம் அதிகமாகும். அப்ப மட்டும்தான் கிருமி ஜெயிக்க முடியும். அப்ப நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே வழி என்னன்னா, நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், நம்ம புத்துணர்வோடு இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை நம்மளோட மகிழ்ச்சியும் நம்மளோட மனோதிடமும் நம்மளோட தன்னம்பிக்கையும் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்ம அழகா தாண்டி பாக்குறதுக்கு உதவியா இருக்கும். அப்போ இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகள் நமக்கு வந்து பெரிதும் உதவியா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பண்ண பண்ண நம்மளுக்கு பாசிட்டிவ்னஸ் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குங்க. நுரையீரலோட வலிமை தன்மை அதிகமாக ஆரம்பிக்கும். உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும். உடல்ல இயல்பாவே பிராண சக்தி அதிகமா இருக்கும். எனர்ஜி ஜாஸ்தியா இருக்க இருக்க நீங்க எல்லா விஷயத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும். நீங்க கவலைப்பட்டே இருக்கிறப்ப எனர்ஜி லோவாயிட்டே இருக்கும். நீங்க பிராணாயாமம் பண்ணி பூஸ்டப் பண்ண உங்களோட உடல் அணுக்களும் மூளை அணுக்களுக்கும் உணவு பிராணசக்தி. அந்த பிராணவாயுவை நீங்க தேவையான அளவு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு கான்பிடென்டா இருக்க முடியுங்க. ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். உங்களோட ஆட்டிடியூட் எப்படியோ அப்படிதான் நம்ம ஜெயிக்கிறோமா எதிரி ஜெயிக்கிறானான்னு இருக்குதே தவிர எதிரி நம்மை விட பலமானவன் கிடையவே கிடையாது. நீங்க கான்பிடென்டா இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் தி வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் இன் தி யூனிவர்ஸ். சோ இதுக்கு இந்த மாதிரி பயிற்சிகள் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல போடலாங்க. அனுலும் விலும் அடிப்படை நாம சொல்லி இருக்கிறது 20 சுற்று. இதற்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். ஆழ்ந்த நீண்ட சப்தமுலாம் மூச்சா இருக்கணும். பொறுமையா நிதானமா இருக்கணும். நீங்க எவ்வளவு வெளியேற்றுறீங்களோ அந்த அளவுக்கு பாதி ஹோல்டு பண்ணிக்கலாம். இதுவும் நீங்க எண்ணிக்கையை அதிகம் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல போடலாம். No doubts? Okay. So அடுத்த பிராணாயாமம் போயிடலாம். யோகிக் பிரீதிங். யோகிக் பிரீதிங் செக்ஷனல் பிரீதிங் நேத்து பார்த்தோம் இல்லைங்களா? அது 3 லெவல்ஸா பார்த்தோம். அப்டமினல், செஸ்ட் லெவல், ஷோல்டர் லெவல். யோகிக் பிரீதிங்ல ஒரே பிரீத்ல இந்த 3 விஷயங்களையும் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி வருவாங்க. ஃபர்ஸ்ட் வயிற்று பகுதி நல்லா விரியறதும், அடுத்து நுரையீரல் நல்லா விரியறதும், ஷோல்டர் கவனிப்போம், அடுத்து மூக்கு. மூச்சை மெதுவா வெளியேற்றும் போது திரும்பவும் டம்மி நல்லா உள்ள போகுது, நுரையீரல் நல்லா சுருங்கிறது, ஷோல்டர், நோஸ். உங்களுடைய பிரீதிங் எடுத்தீங்கனாலும் சரி வெளியே விட்டீங்கனாலும் சரி உங்களோட கவனம் வயிற்று பகுதியிலிருந்து மேல் நோக்கி டவுன்வர்ட்ஸ் அப் தான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இருக்கணும். இதை இப்போ ஒரு 10 கவுண்ட் செய்யறோம். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு வஜ்ராசனா கம்ஃபர்டபிள் அப்படின்னா ப்ளீஸ் கெட் பேக் டு வஜ்ராசன். 2 காலையும் மடிச்சு உட்காரலாம். முடியல அப்படின்னா சுகாசனா. 2 காலையும் மடிச்சு நம்ம பயிற்சிக்குள்ள போயிடலாம். முத்ரா கட்டை விரல் உள்ள வச்சு 4 விரலையும் மடிச்சிடறோம். பிரம்ம முத்ரா. பிரம்ம முத்ராங்கிறது விரல்கள் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி அடி வயிற்று பகுதியில லோவர் அப்டமன்ல வைக்கிறது பிரம்ம முத்ரா. இது ஆதி முத்ரா. நீங்க மடியில வைக்கிறப்போ ஆனா 2 கையும் சேர்த்து உங்களுடைய அடி வயிற்று பகுதியில வச்சீங்க அப்படின்னா பிரம்ம முத்ரா. இப்போ உங்களோட ஸ்பைன் ஹெட் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், பாடி ரிலாக்ஸ்டா இருக்கணும். இஃப் பாசிபிள் கெட் பேக் டு வஜ்ராசன். இப்போ ஒரு டீப் பிரீத் எடுப்போம். எடுக்கிறப்போ tummy flows, lung expands, nose. இதுதான் கான்சென்ட்ரேஷன். நீங்க மூச்சு மெதுவா விடுறப்போ வயிற்று பகுதி நல்லா உள்ள எடுத்துக்கிறீங்க. கான்சென்ட்ரேட் ஆன் லங்ஸ், ஷோல்டர், நோஸ். இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா சாட் பாக்ஸ்ல போடலாங்க. சோ ஒரு 10 கவுண்ட்ஸ் கவனமா அடி வயிற்று பகுதியிலிருந்து அப்படியே மேல் நோக்கி கவனிக்கலாம். பிரம்ம முத்ரா. Keep your spine, head straight, body relaxed. Take a deep breath in. வயிற்று பகுதி நல்லா விரிகிறது, நுரையீரல் விரித்து, தோள்பட்டை, மூக்கு.
மூச்சை மெதுவா வெளியேற்றலாம். வயிற்று பகுதி நல்லா உள்ளெடுக்கலாம். நுரையீரல் சுருங்கிறத கவனிக்கலாம். தோள்பட்டை இதே சீக்வன்ஸ்ல உங்களோட மூச்சையும் அசைவு பகுதிகளை ஒவ்வொன்றா கவனிக்கலாம். இன்னொரு 3 times அப்படியே கவனிக்கலாம். Take a long deep breath in. Tummy bloats. Lung expand. Shoulder, nose. Exhale. Exhale.
Concentrate from tummy, lung, shoulder, nose. Relax. Any doubts in yogic breathing? Any doubts, please? Okay. So the next practice. லிங்க முத்ரா பண்றப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம வர்ண முத்ரா பண்றோம். பாடியில வந்து அந்த சில்னஸ் ஜெனரேட் பண்ணி உள்ள இருக்கக்கூடிய வெப்பத்தை தணிக்கிறதுக்கு இன்னொரு சிம்பிளான பிராணாயம் இருக்குங்க, ஷீத்காரி பிராணாயம். இந்த பிராணாயம் நம்ம பண்ணும்போது உடல்ல இருக்கக்கூடிய வெப்பம் குறைந்து உள்ளுக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும். இது அடிப்படையே நம்ம பிராக்டிஸ் பண்றது 5 கவுண்ட்ஸ். ஆனா நீங்க உங்களுடைய உடல் வெப்பம் அதிகமா இருக்குது அப்படின்னா இதை நீங்க அதிகப்படியா எண்ணிக்கையை அச்சீவ் பண்ணிக்கலாம். 15-20 கவுண்ட்ஸ்ல நீங்க தாராளமா பண்ணலாம். இத பண்றது நம்மளுடைய பற்கள்ல நல்ல காற்றை உள்ள எடுப்போம். எடுத்துட்டு பிடிச்சு வச்சிருவோம். நீங்க வெளியே விட்டுறாதீங்க. உள்ள எடுத்த காற்றை அப்படியே பிடிச்சு வச்சிடலாம். சின் டவுன் 5 கவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் சின் அப். மூக்குல மெதுவா மூச்சு காற்றை வெளியேற்றும். இதுதான் 1 சைக்கிள். சோ நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்ணிடலாம். நல்லா எவ்வளவு எடுக்க முடியுமோ ஃபுல்லா எடுத்து ஹோல்டு பண்ணிருங்க, வெளியே விட்டுறாதீங்க. சின் டவுன். ஒரு 5 கவுண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம். சின் அப், எக்ஸேல் through your nose. இதுதான் ப்ராசஸ். So let us start. Second cycle. Relax. மூன்றாம் சுற்று. ஹோல்ட் பண்ணிக்கணும். chin down. 5 counts. Chin up. மூச்சை மூக்குல மெதுவா வெளியேற்றணும். லாஸ்ட் கவுண்ட். ஹோல்ட் பண்ணுங்க. chin down. 5 counts. Chin up. Exhale through nose. Relax. உங்களுக்கு பாடி வந்து எவ்வளவு ஹீட்டான பாடியா இருந்தாலும் இன்ஸ்டன்டா உங்களால வந்து பாடி நல்லா சில் பண்ண முடியும். நல்லா உள்ள எடுத்து மூச்சு மட்டும் வெளியே விட்டுறாதீங்க. காற்றை எடுத்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கங்க. chin down ஒரு 5 counts. then chin up, exhale through your nose. இது ஒரு பேசிக் கவுண்ட் தான் நம்ம கொடுத்திருக்காங்க 5. இதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே, எனி டவுட்ஸ்? இது ஷீத்காரி பிராணாயம். ரொம்ப சிம்பிளான பிராணாயம். இன்ஸ்டன்டா நம்மளோட பாடிய கூலிங் பண்றதுக்கு. எனி டவுட்ஸ் சாட் பாக்ஸ்ல போடணும். அனுலோம் விலோம், yogic breathing, ஷீத்காரி பிராணாயம். Any doubts in this 3 process?
ஓகே. சோ நாம நேத்து பார்த்த track clearing pranayama, it's a simple breathing practice. Breathing track clearance ஒரு 5 counts. ஆக்சுவலா ஒரு லாஸ்ட் டைம் ஒரு செஷன்ல இருக்கவங்க இன்னைக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க, 30 கவுண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. அவ்வளவு ஜாஸ்தி பண்ணாதீங்க அட் ஸ்டேஜ். ஏன்னா உங்களுக்கு நெக் ஷோல்டர் வந்து ஸ்ட்ரெயின் ரொம்ப ஆகும். இது பேசிக் 5 கவுண்ட்ஸ் போகுது. உங்களுக்கு அந்த கோவிட் பாசிட்டிவ் ஏதாவது வந்திருக்கு அப்படின்னா அப்ப மட்டும் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. பட் அது ஒரு கேப் விட்டு பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு நெக் ஷோல்டர் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகக்கூடியது breathing track clearance. So 30 counts எல்லாம் பண்ணீங்கன்னா head neck shoulder pain neck pain வந்து. So please 5 or 10. அது ஒரு பாஸ் கொடுங்க உங்களுக்கு பெயின் ஆகுது அப்படின்னு. So spine strength ஒரு 5 counts பண்றங்க. உங்களால எவ்வளவு ஃபோர்ஸா பண்ண முடியுதோ அவ்வளவு பண்ணா போதும். Chin down. Relax. So ஸ்ரீத்காரி பிராணாயம் எப்ப வேணாலும் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. நீங்க அதை எப்ப வேணாலும் பண்ணலாம். ஜஸ்ட் ஆஃப்டர் ஒரு 1 hour இருந்தா போதுங்க ஷீத்காரிக்கு. பிகாஸ் நம்மளோட அப்டமன்ல ஸ்ட்ரெஸ் எங்கேயும் ப்ரெஷர் கொடுக்காதனால ஆஃப்டர் ஃபுட் 1 hour அப்புறம் நீங்க எந்த டைம்ல வேணாலும் ஷீத்காரி பிராணாயம் செய்யலாம். இது வந்து பிராணாயம் கிடையாதுங்க. லாஸ்டா நம்ம பண்ணினது இட்ஸ் a simple breathing practice. பிரீதிங் ட்ராக்க கிளியர் பண்றது, சுவாச பாதையை தூய்மைப்படுத்துதல். 3 நாள் நிகழ்வு இன்றோடு நிறைவு பெறுகிறது. சோ நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள். அது எப்ப சிறப்பான விஷயங்கள் ஆகும் அப்படின்னா வாழ்க்கையில ஒரு அங்கமா வரும்போது மட்டும்தான். நம்ம சாப்பிடுற சாப்பாடு அடுத்த 24 மணி நேரத்துக்கு சக்தியை கொடுக்கற மாதிரி நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகள் அடுத்த 24 மணி நேரத்துக்கு மட்டுமே ப்ரிவென்ட் பண்ணும். சோ தினமும் நீங்க பயிற்சி பண்ண உங்களோட பாடியை நல்லா ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். உணர்வு நிலைகளை அழகா கையாள முடியும். சோ கற்றல் சிறந்த விஷயம், கடைபிடித்தல் அதை விட சிறந்த விஷயம். சோ பயிற்சியை நான் கொடுத்துட்டேங்க, முயற்சி உங்களோட கையில தான் இருக்கு. நீங்க யோகிக் பிரீதிங் எவ்வளவு கவுண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இதுதான் ஆர்டர். யோகிக் பிரீதிங் நம்ம இப்போ ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணணும். நீங்க அது எவ்வளவு கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணினீங்கன்னா திஸ் இஸ் தி ஆர்டர். டவுன் டு அப், டவுன் டு அப், இதுதான் ஆர்டர். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க குரூப்ல போடலாம். மீண்டும் மற்றொரு தருணத்தில் வேறொரு களத்தில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். தேங்க்யூ பிரியா.